விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவினுடைய 2 இடங்களில் 2 விமான விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. மொத்தமாக அவற்றிலே 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். 2ம் வெவ்வேறு பிரதேசங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அன்பான நேயர்களே. ஒன்று சிறிய ரக விமானம், ஒன்று மற்றையது அதாவது பயணிகள் விமானம், மற்றையது உலங்கு வானூர்தி தொடர்பான செய்திகளை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே அதனை இரண்டாவதாக தருகிறேன். முதலில் சற்று முன்னர் இடம்பெற்ற விபத்து தொடர்பிலே உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறேன். அதிகாலை 12 மணி அளவில் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகிறது, நள்ளிரவிலே. அதன் அடிப்படையிலே பார்ப்போம். முதலில் நாங்கள் அந்த சிறிய விமானம் தொடர்பான தகவல்களை 3 பேர்களை எடுத்துக்கொண்டு பயணிகளாக பறந்து கொண்டிருந்த பொக்கா ரேட்டன் என்று சொல்லக்கூடிய விமான நிலையத்திலிருந்து உள்ளூரிலே அமெரிக்காவினுடைய புளோரிடா பிராந்தியத்திலே பறந்து கொண்டிருந்த ஒரு சிறிய ரக பயணிகள் விமானம் ஒரு நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில், அதாவது மேஜர் இன்டர்ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலைக்கு அருகிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனை தொடர்ந்து அந்த விமானம் நேரடியாக ஒரு காரிலே, அதாவது வானத்திலிருந்து கீழே விழுகின்ற போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரிலே விழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அது தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அந்த கார் ரயில் தண்டவாளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்று அசோசியேட்டட் பிரஸ் சர்வதேச செய்திகளை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விமானத்தில் 3 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் அந்த 3 பேருமே சம்பவ இடத்திலே கொலை செய்யப்பட்டிருப்பதாக அல்லது உயிரிழந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. புளோரிடாவினுடைய உள்ளூர் போலீசாரை மேற்கொட்காட்டி த இண்டிபெண்டன்ட் நாளிதழும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சர்வதேச செய்திகள் அதனையும் வெளியிட்டிருக்கின்றன. அதேபோல் சமூக வலைதளத்திலே காண்பிக்கப்படுகின்ற காணொளிகளிலே அங்கே புகைமூட்டம் கிளம்புவதை காணக்கூடியதாக காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நீர் மூலமாக, அதாவது தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வீரர்களையும் காணக்கூடியதாக இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த விமானம் தரையிலே விழுகின்ற போது ஒரு காரிலே மோதியதாகவும் அந்த கார் ரயில் தண்டவாளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரயில் தண்டவாளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதனால் அங்கே தீ மூட்டம் காணப்பட்டதாகவும் அங்கே தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த விமானம் வந்து விழுகின்ற போது அந்த இடத்திலே இருந்த ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை விமான விபத்தோடு இடம்பெற்ற ஒரு சம்பவமாகவே தாங்கள் கருதுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த விமான விபத்தில் மொத்தமாக 3 உயிரிழந்து ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இது தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்காட் சிங்கர் பொக்கா ரேட்டன் மேயர் என தெரிவித்திருக்கிறார் என்றால், இது தொடர்பில் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறோம், ஆழ்ந்த அனுதாபங்களை குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விடயமாக எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த விமான விபத்து இடம்பெறுவதற்கு முன்னர், இலங்கை இந்திய நேரப்படி சில மணித்தியாலங்களுக்கு முன்னர், நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹட்சன் நதி, மிகவும் பிரசித்தமான நதி, அதற்கு மேலால் பறந்து கொண்டிருந்த உலங்கு வானூர்தி, அதாவது ஹெலிகாப்டர் ஒன்று 6 பேரோடு பயணித்துக் கொண்டிருந்தது. அது திடீரென இயந்திர கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதுவரை முழுமையான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஹட்சன் நதியிலே விழுந்திருக்கிறது. அதிலே பயணித்த 6 பேர், சிறுவர்கள் 3 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் 6 பேரும் விமானியோடு சேர்த்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. எவருமே மீட்கப்படவில்லை உயிருடன். இது ஒரு சுற்றுலா உலங்கு வானூர்தி என்று தெரிவிக்கப்படுகிறது. இது ஹட்சன் நதியிலே விழுகின்ற போது பெல் 206 ரக உலங்கு வானூர்தி பியர் 40 பகுதியை அண்மித்து தான் இந்த விமான விபத்து இடம்பெற்றிருக்கிறது. பிற்பகல் 3:15 மணி அளவிலே அமெரிக்காவினுடைய நேரப்படி அது இடம்பெற்றிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு படையினரை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதிலே பயணித்த 6 பேரிலே 2 வயோதிபர்கள் அல்லது வயதுக்கு வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது, 3 சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போல விமானி, மொத்தமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பயணித்தவர்களிலே அனைவருமே ஸ்பெயினில் இருந்து வந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக மேயர் எரிக் அடம்ஸ் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் ஆகஸ்டின் எஸ்கோபார் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற சர்வதேச நிறுவனமான ஸ்பெயினின் சீமென்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்ற அதிகாரி தான் இவ்வாறு தன்னுடைய குடும்பத்தோடு பயணித்திருப்பதாக இந்த நியூயார்க் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இது தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தி உடனடியாக இது தொடர்பிலே நடவடிக்கை எடுப்பதாக தன்னுடைய ட்ரூத்
சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விசாரணைகளும் ஆரம்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குறித்து உலங்கு வானூர்தியினுடைய உரிமையாளர் தான் கிட்டத்தட்ட பல 100 வருடங்களில் கண்ட மிகப்பெரிய ஒரு கோரமான ஒரு விமான விபத்தாக இதனை கருதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அமெரிக்காவிலே விமான விபத்துக்கள் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த நாளிலிருந்து பாரிய விமானங்களும் தலை குப்புற விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவங்கள் பதிவாகின்றன. பல விமானங்கள். இப்போது இது உள்நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரே நாளில் 2 விமானங்கள் விபத்துக்குள்ளான இந்த சம்பவம் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.